இதில் ரணில் எவ்வாறு குறிவைக்கப்பட்டார் என்பதுதான் இங்க ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஊழலில் மிகவும் உயர்ந்தவர்கள் என்று யார் என்று சொன்னால் ராஜபக்ஷாக்கள். ஆனால் அவர்களை எல்லாம் விட்டு ரணில் மீது கை வைத்திருக்கிறார். மரண தண்டனை கைதிகளுக்கான தீர்ப்பை வழங்கும் போதுதான் விளக்குகள் அணைக்கப்படுவது. அதே போன்ற ஒரு நிலைமைதான் வேண்டுமென்று செய்தார்களோ, தற்செயலாக நடந்ததோ இல்லை. என்னை பொறுத்தவரையில் நான் யோசிக்கிறேன் வேண்டுமென்றுதான் செய்திருப்பார்கள். எழுதிய பொறுத்தவரையில் மிக முக்கிய தலையைத்தான் முதலில் வீழ்த்த வேண்டும் என்று வீழ்த்தி இருக்கிறார்கள். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது எதிர்கட்சிகளை கிளீன் பண்ணுவதுதான். அண்மையில் கூட ஒரு நிகழ்வொன்றுக்கு பலரும் போயிருந்தார். அதில் வைத்து ரணில் விக்ரமசிங்கா சொன்னது ஒன்றுதான், இந்த ஒரு வருடம் அவர்களை விடுங்க, ஆட்சி செய்யட்டும், அதன் பிறகு நான் சொல்கிறேன் என்ன செய்ய வேண்டும். அது சொல்லி 48 ஹவர்ஸுக்குள்ள ரணிலை தூக்கி போட்டுட்டார்கள் உள்ளுக்கு. கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைதின் பின்னரும் கைதின் முன்னரும் சட்டம் ஒழுங்கு மிக நேர்த்தியாக இருப்பதாக அரசு தரப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார். ஆனாலும் கூட ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் கைது வரலாற்றில் முதன்முறையாக இடம்பெற்றிருக்கின்றது. நீதிமன்ற நியாயாதிக்கத்துக்கு உட்பட்டு அந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க, இந்த கைது செய்யப்பட்ட விதமும் ரணில் விக்ரமசிங்கவின் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பிலும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான். இது உண்மையில் ஊழல் செய்தவர்கள் என்று சொன்னால் இலங்கையில் எல்லோரும் தான். முன்னர் இருந்த அரச தரப்பாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், பெருமளவானவர்கள் ஊழல் செய்தவர்கள். இதனால் தான் இலங்கையின் பொருளாதாரமும் அவ்வாறான ஒரு நிலையில் இருக்கின்றது. ஆனால் இதில் ரணில் எவ்வாறு குறிவைக்கப்பட்டார் என்பதுதான் இங்க ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஊழலில் மிகவும் உயர்ந்தவர்கள் என்று யார் என்று சொன்னால் ராஜபக்ஷாக்கள். கோத்தபாய ராஜபக்ஷாவோ அல்லது நாமல் ராஜபக்ஷாவோ அல்லது மஹிந்த ராஜபக்ஷாவோ. ஆனால் அவர்களை எல்லாம் விட்டு ரணில் மீது கை வைத்திருக்கிறார். ஆனா ஊழலில் பெரிதும் சிறிதண்டு இல்லை. ரணில் செய்ததும் ஊழல் தான். அது துஷ்பிரயோகம், அதிகார துஷ்பிரயோகம் தான். என்று சொன்னால் மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற போது அரச தரப்பு நிதியை பயன்படுத்தியது, அவருக்கு பாதுகாப்புக்கு பயன்படுத்தியது பெரிய பிரச்சனை இருக்காது. ஏனென்று சொன்னால் அவர் அந்த டைம் அரச தலைவராக இருந்தாலும் பிரைவேட் விசிட்டாக இருந்தால் செக்யூரிட்டி புரோட்டோகாலின் படி செக்யூரிட்டி அவருக்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் பாதுகாப்பை அவர் பயன்படுத்தலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஏனைய செலவுகள் அங்கு பிரச்சனையானது. ஆனால் ஏன் இப்போது ரணில் கைது செய்யப்பட்டார் என்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ரணில் அதை எதிர்பார்த்திருக்கவும் இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்க உங்களுக்கு தெரியும், கோர்ட்டில் அவர் உட்கார்ந்திருந்த விதத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், மைத்ரிக்கு பக்கத்தில் அவர் உட்கார்ந்திருந்த விதத்தை பார்க்கும்போது அவர் தனக்கு பெயில் கிடைத்து விடும் அல்லது தான் வெளியில் வந்து விடுவேன் என்றுதான் நினைத்தார். ஆனால் தன்னை உள்ளே தூக்கி போட போகிறார்கள் என்று அவர் கனவிலும் எண்ணவில்லை. அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும், மரண தண்டனை கைதிகளுக்கான தீர்ப்பை வழங்கும் போதுதான் விளக்குகள் அணைக்கப்படுவதுண்டு. பேனையையும் முறிப்பார்கள் தீர்ப்பை வழங்கிய பிற்பாடு. அதே போன்ற ஒரு நிலைமைதான் விளக்குகள் அணைக்கப்பட்டது, அதாவது மின்சாரம் தடைப்பட்டது. வேண்டுமென்று செய்தார்களோ, தற்செயலாக நடந்ததோ இல்லை. என்னை பொறுத்தவரையில் நான் யோசிக்கிறேன் வேண்டுமென்றுதான் செய்திருப்பார்கள். இப்ப இதுடன் உங்கள் ஆட்டம் முடிந்தது என்றதைத்தான் அவர்கள் அது ஒரு சிம்போலிக்காக சொல்லி இருக்கிறார்கள். மரண தண்டனை என்ற ஒரு விதத்தில் தான் அதை காட்டி இருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன் என்று சொன்னால், இப்போது இந்த கேஸில் உள்ளே போட்டவரை மேலும் வழக்குகளை போட்டு வெளிவராதவாறு செய்ய போகிறார்கள் போலதான் தெரிகிறது. ஏனென்றால்
கொழும்பு ஊடகங்களின் தகவல்களின் அடிப்படையில் இப்போது மத்திய வங்கி பிணை முறிகள் மோசடி கிட்டத்தட்ட $1 பில்லியன் இலங்கை இழந்திருந்ததாக கூறப்படுகிறது. இவரது அதாவது ரணில் விக்ரமசிங்காவும் அவரது பள்ளி தோழனான அர்ஜுனா மகேந்திரனும் இணைந்துதான் அதை செய்ததாகும். அர்ஜுனா மகேந்திரன் இப்போது நாட்டில் இல்லை என்றாலும் அதை அவர் இல்லாததை கருத்தில் கொண்டு அந்த கேஸை நடத்தி ரணில் விக்ரமசிங்காவை குற்றவாளியாக்க போகிறார்கள் என்ற கருத்து வெளிவந்தது. அடுத்தது பட்டலந்த அந்த விவகாரத்தையும் கையில் எடுக்க போவதாக கூறப்படுது. இப்ப மஹிந்த ராஜபக்ஷ போய் ரணில் விக்ரமசிங்காவை பார்த்திருந்தார். பார்த்துட்டு அவர் கூறிய ஒன்றுதான், ஒரு சிறிய கேஸுக்கு என்னென்று பெயில் கொடுக்காமல் விட்டார்கள் என்றது தான் கேட்டார். இப்ப சிறிய கேஸுக்கு அவர்கள் பெயில் கொடுக்கவில்லை. இப்ப அவர் உள்ளுக்கு இருக்கிற தருணத்தில் ஏனைய கேசுகளையும் போட்டு அதை பலப்படுத்த போகிறார்கள் போலதான் தெரிகின்றது. இப்ப ஏன் என்ற கேள்வி இருக்கிறது. இப்ப மஹிந்த ராஜபக்ஷ வெளியில இருக்கிறார், நாமல் ராஜபக்ஷ வெளியில இருக்கிறார், கோத்தபாயா வெளியில இருக்கிறார், இன்னும் பல அமைச்சர்கள் என்று சொன்னால் தற்போதைய அரசுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருப்பவர் ரணில் விக்ரமசிங்க. மஹிந்த ராஜபக்ஷவையோ அல்லது சஜித் பிரேமதாசாவையோ அல்லது நாமல் ராஜபக்ஷவையோ அவர்கள் தங்களுக்குரிய ஒரு சவாலாக ஜேவிபி பார்க்கவில்லை. என்பிபி அரசுக்கு தற்போது ரணில் தான் ஒரு த்ரெட்டாக இருக்கிறார். அண்மையில் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கை ரணில் உட்பட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இரகசியமாக சந்தித்ததும் அதன் பிற்பாடு ரணிலுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்புகள், இந்தியாவுக்கு அடிக்கடி பயணத்தை மேற்கொள்வது, அதாவது இந்த எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கிற பணியை, அதாவது மஹிந்த அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் அர்ஜுனா ரணதுங்காவின் திருமண விழா மகன்டையோ தெரியல திருமண விழாவில் கூட அந்த மேசையில் மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்கா, கோத்தபாய ராஜபக்ஷ ஒரு கூட்டம் தான் அந்த மேசையில் கூடியிருந்தார்கள். கூடியிருந்தும் அப்போதும் அரசியல் தான் பேசியதாக கூறப்படும். இப்ப இதை ஜேவிபியை பொறுத்தவரையில் இதை புலனாய்வு தகவல்கள் ஊடாக என்ன நடைபெறப் போகிறது என்பதை துல்லியமாக அறிந்திருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான விடயம். அப்ப இது இப்ப ரணில் விக்ரமசிங்கா தரப்போ அல்லது மஹிந்த ராஜபக்ஷ தரப்போ அவர்கள் இதில் அவர்கள புலனாய்வுத்துறையின் தோல்வியாகத்தான் பார்க்கலாம். ஜேவிபி முந்தி விட்டது என்றுதான் நான் இதை கூறுவேன். ஜேவிபியை பொறுத்தவரையில் மிக முக்கிய தலையைத்தான் முதலில் வீழ்த்த வேண்டும் என்று வீழ்த்தி இருக்கிறார்கள். அதன் பிற்பாடு ஏனையவர்களை வீழ்த்துவதுதான் அவர்களின் குறியாக இருக்கும். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது எதிர்கட்சிகளை கிளீன் பண்ணுவதுதான் கிளீன் ஸ்ரீலங்காவின் நோக்கம். இதில் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு வெற்றியும் அல்ல தோல்வியும் இல்லை. நாங்கள் இதை பற்றி மகிழ்ச்சி படவும் தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை. ஏனென்றால் சிங்களத்துக்கு நடக்க போகின்ற குத்து வெட்டாகத்தான் இதனை பார்க்கலாம். இன்னும் பல சம்பவங்கள் நிகழும். நீங்கள் இப்போது குறிப்பிடுகின்ற போது சொன்னீர்கள் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான முயற்சிகள் ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை இது கிளீன் ஸ்ரீலங்கா என்பது எதிர்கட்சிகள் மீதான நடவடிக்கையாக இருக்கலாம் என்றெல்லாம் குறிப்பிட்டீர்கள். ஆனால் அந்த எதிர்கட்சிகள் மீது பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் பேசப்படுகின்றன. ஆதாரபூர்வமான கோப்புக்களை எல்லாம் இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபி அரசுகள் வைத்திருந்த வரலாறு எல்லாம் இருக்கின்றது. இப்போது என்பிபியாக மாறிய பின்னரும் அவர்கள் அவை தொடர்பில் நீண்ட வாத பிரதிவாதங்களை செய்கின்றார்கள், ஊடகவியலாளர் மாநாட்டில் கூறுகின்றார்கள். எதிர்கட்சிகளை கிளீன் பண்ணுவது கிளீன் ஸ்ரீலங்கா என்று எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது ஊழலோடு தொடர்புபட்டவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பொருள் கூடுமா? அந்த அரசுகளில் இருந்தவர்கள் தான், அந்த ஊழல் அரசுகளில் தற்போதைய அரசில் இருக்கின்ற அரசு தலைவராக இருக்கலாம், ஏனையவர்களாக இருக்கலாம், அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அப்போது இருந்தவர்கள். தற்போதைய அரசு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு சபாநாயகரே போலியான PhD சர்டிபிகேட்டை கொடுத்தது என்று சொல்லி பதவியிலிருந்து விலகி ஓடியிருந்தார். ஊழல் என்று பார்த்தால் எல்லோரையும், அது நீங்கள் கூறுவது சரி, ஊழல் என்று பார்த்தால் இலங்கையில் ஊழல் என்று பார்த்தால் தூக்கி போடலாம் பெருமளவானவர்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் குறிவைக்கப்படுகிறார்கள். அதுதான் பிரச்சனை. நான் கூறினேன், மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தபாய ராஜபக்ஷ ஊழல் கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான. அப்ப அது தொடர்பாக இன்னும் சிலபடி நடக்கும், அதுவும் நடக்கும். என்ன சொன்னால் டெல்வின் டி சில்வா சீனாவுக்கு போன போது சீனா அவருக்கு கூறியது ஒன்றுதான், ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15 20 வருடங்கள் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும். அதாவது
சீனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் அவ்வாறுதான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் என்னும் போதுதான் தொடர்ச்சியாக அந்த நாட்டை அபிவிருத்தி செய்யலாம். இப்ப இதை சில்வா கூறுவதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் அடுத்த 20 வருடத்துக்கு அவர்கள் தற்போதே பிளான் பண்ணிவிட்டார்கள். அப்ப அடுத்த 20 வருடத்துக்கு ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான தமக்கு சவாலானவர்களை முதலில் இல்லாதொழிக்க வேண்டும். கிராஸ் ரூட் பொலிட்டிக்கல் ஒர்க் என்று சொல்றது அண்மையில் கூட கிட்டத்தட்ட 12,700 நாங்கள் முதலும் கதைத்திருந்தோம். 12,700 கிராம சேவையாளர் பிரிவுகளில் உள்ள ஆலயங்களாக இருக்கலாம், சனசமூக நிலையங்களாக இருக்கலாம், பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம், எல்லாத்திலும் இருக்கிற சங்கங்கள் மாணவர் அமைப்புகள்ல தங்களுடைய ஆக்களையே போடுவதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அதாவது முற்று முழுதாக கைப்பற்ற வேண்டும். ஆனா அதையே தான் நமால் ராஜபக்ஷவும் செய்ய முற்பட்டு நிற்கிறார். ஒவ்வொரு வாரமும் அவர்கள் கூட்டத்தை நடத்துகிறார்கள். தங்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் ஊடாக அந்தந்த கிராமங்களில் நாமல் ராஜபக்ஷவை பற்றி ஒவ்வொரு வாரமும் கூட ஏதோ ஒரு விதத்தில் 200-300 பேரை கூப்பிட்டு கூட்டங்களை நடத்துகிறார். ஒரு சவாலாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்று என்பிபிக்கு தெரிகிறது. இப்ப என்பிபி அரசுக்கு உங்களுக்கு தெரியும், இப்ப 2018ஆம் ஆண்டு 50 லட்சம் வாக்குகளை உள்ளூராட்சி தேர்தலில் மொட்டுவா கட்சி பெற்றிருந்தார். அதுதான் முதலாவது வெற்றியாக பார்த்தார். அதன் பிற்பாடு கோத்தபாய ராஜபக்ஷ 69 லட்சம் வாக்குகளை பெற்றார். ஆனால் என்பிபியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், முதலில் 64 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தாலும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்குகளை இழந்து விட்டார். அதுவும் ஒரு வரலாறு. இப்ப ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்பட்டது இவ்வாறு ஒரு வரலாறு. என்று சொன்னால் ஒரு தடவை அரசு தலைவராக இருந்தவர், 6 தடவை பிரதமராக இருந்தவர். இப்ப ஒரு அரசு தலைவர் கைது செய்யப்பட்டது ஒரு வரலாறு என்று கூறுவார். அதே போலதான் இதுவும் ஒரு வரலாறு. அதாவது 3/2 பெரும்பான்மையை கொண்டுள்ள ஒரு கட்சி உள்ளூராட்சி தேர்தலில் வீழ்ச்சி அடைந்தது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. எனவேதான் மாகாண சபை தேர்தலை வைப்பதா விடுவதா என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்று கூட கூறப்படும். அதுக்கிடையில் ஏதாவது ஒரு விதத்தில் தங்கள் இமேஜை உயர்த்தும். அப்ப என்பிபி அரசை பொறுத்தவரையில் பொருளாதாரத்தால் உடனடியாக எதுவும் செய்ய முடியாது. இப்போது அவர்கள் போகின்ற பொருளாதார பாதை கூட கோத்தபாயாவும் ரணிலும் போட்ட பாதை தான், புதிதாக ஒன்றும் இல்லை. ஏனென்றால் புறச்சூழலும் அவர்களுக்கு சாதகமாக இல்லை. சீனா கூட தொடர்ச்சியாக கொடுக்கின்ற நிதிகளை நிறுத்திவிட்டது. என்று சொன்னால் இந்த அரசு ஒரு முடிவுக்கு வரும் வரையிலும் அந்த ப்ராஜெக்டுகளை நிறுத்தி வைப்பதாகத்தான் சீனா யோசித்திருக்கிறது. அப்ப ஏதாவது ஒன்றை அவர்கள் செய்ய வேண்டும். அப்ப ஊழல் தொடர்பாக அவர்கள் சொன்ன உறுதிமொழிகள், வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாகவும் இருக்கும், தங்களுக்கு எதிரான எதிர்கட்சிகளை துடைத்தளித்ததாகவும் இருக்கும். அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் ரணில் விக்ரமசிங்காவின் கைது. அப்ப ஊழல், நீங்கள் கேட்டது போல ஊழல்வாதிகளைத்தான் அவர்கள் ஒழிக்கிறார்கள். அதே நேரம் தமக்கு சவாலான எதிர்த்தரப்பும் இல்லாமல் தான் போகும். இந்த கைது இடம்பெற்ற பின்னர் பலரும் அதனை கண்டித்திருந்தார்கள். ஆனால் தமிழ் அரசியல் பரப்பிலும் கூட பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. சுமந்திரன் ஒரு கருத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். சட்டம் சகலருக்கும் சமமானது. வெள்ளிக்கிழமை கைது செய்து பிணை கொடுக்க முடியாது என்ற காரணத்துக்காக கடினமான சட்டத்தை உபயோகிப்பதை எதிர்க்கும் எனது நிலைப்பாட்டில் 3 நூற்றாண்டு காலமாக ஒரே கொள்கையை கொண்டிருக்கிறேன். இது எவருக்கு எதிராக முன்னைய காலத்தில் இப்படியான சட்டத்தை தவறாக பாவித்ததாக இருந்தால் கூட செய்யப்பட்டாலும் எனது நிலைப்பாடு இதுதான். சட்டம் சகலருக்கும் சமமாக பிரயோகிக்கப்பட வேண்டும். அவர் கூறுகிற வசனத்தில் சட்டம் சகலருக்கும் சமமானது, வெள்ளிக்கிழமை கைது செய்து பிணை கொடுக்க முடியாது என்ற காரணத்துக்காக கடினமான சட்டத்தை உபயோகிப்பதை எதிர்க்கும் எனது நிலைப்பாட்டில் 3 நூற்றாண்டு காலமாக ஒரே கொள்கையில் இருக்கின்றேன் என்கின்றார். வெள்ளிக்கிழமை கைது தொடர்பில் அவர் ஒரு கருத்தை கூறுகின்றார் சுமந்திரன். உண்மைதான். வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டால் அங்கால சனி ஞாயிறு பிணை வழங்க முடியாது அல்லது வெயிலில் எடுக்க முடியாது என்றெல்லாம் பேசுவதுண்டு. ஆனால் ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் உடனேயே பிணையில் எடுத்து விடலாம் என்றுதான் சட்டத்தரணிகளும் அவரும் ஏற்கனவே அவரே ஒரு சட்டவாளர் தான் யோசித்தார்கள். ஆனால் அது நீதிபதியை பொறுத்தது, குற்றத்தையும் பொறுத்தது. சுமந்திரன் சொன்ன அதே கருத்தை தான் மஹிந்த ராஜபக்சவும் கூறியிருக்கின்றார். ஒரு சிறிய குற்றம் பிணையில் குற்றம் தான், ஆனால் பிணையில் விடுவதற்குரிய பிணையிலே விட முடியாத அளவுக்கு பெரிய குற்றம் அல்ல என்று அந்த கூற்றைத்தான் சுமந்திரனும் கூறியிருக்கின்றார். சுமந்திரன் கூறியது போல சட்டம் எல்லாருக்கும் சமன்தான் என்று சொன்னால் உண்மைதான். இப்ப என்னென்று சொன்னால் சட்டம் சமன் என்று சொன்னால் ஓகே, ரணில் விக்ரமசிங்காவுக்கும் அது சமன் தான். ஆனால் ரணில் விக்ரமசிங்கா தான் அந்த சட்டத்தையே திருத்தி கொண்டு வந்தவர், அரசு தலைவர்களையும் விசாரிக்கலாம் என்று.
ஆனால் அதே சட்டம் அவர் மீதும் பாய்ந்திருக்கின்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப சட்டம் எல்லாருக்கும் சமன் என்று சொன்னால் இது ஏனைய ஊழல்வாதிகள் மீதும் இது பாயுமா? ஏன் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் அதிகாரிகள் கூட பெருமளவானவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். சிங்கள மக்களுக்கு, சிங்கள ஊழல்வாதிகளுக்கு எதிராகத்தான் இந்த சட்டம் பயன்படுத்தப்படும் அல்லது தமிழ் ஊழல்வாதிகளுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படும் என்ற பல கேள்வி இருக்கின்றது. இதில் நீங்கள் கூறியது போல இப்ப அனைத்துலக சமூகம் கூட வேறுபட்ட கருத்துக்களைத்தான் கூறியிருக்கிறது. இந்தியா ஒரு கடுமையான அறிக்கையை இந்தியா வெளியிட்டிருக்கின்றது, ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டிருக்கின்றது. சீனா ஏதோ ஒரு விதத்தில் இதை சமாளித்து போவது போல ஒரு சாஃப்டான அறிக்கையை தான் சீனா வெளியிட்டிருக்கிறது இந்த கைது தொடர்பாக. சீனாவை பொறுத்தவரையில் இப்போது இந்தியாவுடனான ஒரு நல்லுறவு இருக்கின்றது. அப்ப இந்த நல்லுறவில் இந்த கைது விவகாரத்தில் பெரிதாக எதையும் சொல்ல சீனா விரும்பாது. சீனா முன்னையில் நேரடியாக சொல்வதில்லை, அவர்கள் சொல்லாமல் தான் பல விடயங்களை செய்வது. ஆனால் இந்த கைதின் பின்னணியில் இப்ப சீனாவின், அதாவது சீனாவுக்கு ஆதரவான அரசு என்றுதான் வெளிநாட்டு ஊடகங்கள் தற்போதைய அரசை முத்திரை குத்தி இருக்கிறது. இப்போது நீங்கள் குறிப்பிடுகின்ற போது குறிப்பிட்டீர்கள் 100, 200 என்று தொடர்ச்சியான இலக்கங்களை அதிகரித்துக் கொண்டு கலந்துரையாடல்களை நாமல் செய்து கொண்டிருக்கிறார், ஏனைய தரப்புகள் செய்து கொண்டிருக்கின்றது என்று. ஆனால் இன்று வரைக்கும் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவின் விடுதலை தொடர்பில் பார்ப்பதை தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது. அந்த அளவில் நலிவுற்று பலவீனமான நிலையிலா இலங்கையின் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன? எதிர்க்கட்சிகள் மிகவும் பலவீனமான நிலையில் தான் இருக்கிறார்கள். அந்த சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரையில் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசு சஜித் பிரேமதாசா தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட் இல்லை, அதாவது தனக்கு ஒரு ஆபத்தானவர் இல்லை என்பதை அனுரகுமார திசாநாயக்க அரசு புரிந்தே வைத்திருக்கிறது. எனவேதான் நினைக்கிற ஒரு கடந்த 2-3 வாரங்களுக்கு முதல் கூட பேசியிருந்தோம். அதாவது சஜித் பிரேமதாசாவின் கட்சியை பலப்படுத்துவதை கூட அனுரகுமார திசாநாயக்க அரசு முயன்றிருந்தது. என்று சொன்னால் ஒரு பலவீனமான எதிர்க்கட்சியை பலமாக வைத்திருப்பதன் ஊடாக ஏனைய எதிர்த்தரப்புகள் வளர்வதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இந்த அண்மையில் சஜித் பிரேமதாச ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். என்பிபியில் அதிருப்தியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால் தாங்கள் இணைந்து ஒரு புதிய அரசை உருவாக்கலாம். இப்ப என்பிபிக்கும் பிரச்சனை இருக்கின்றது என்றது தெளிவாக தெரிகிறது. கருணியை எப்போதும் பிரதமர் பதவியிலிருந்து தூக்கலாம், டில்வின் டி சில்வாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவது என்று அவர்களுக்குள்ளும் பாரிய குழப்பங்கள் இருக்கின்றன. இப்ப இந்த குழப்பங்கள் இருக்கிற நேரம், அதாவது அரசு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலையில் இருக்கே, உள்ளூராட்சி சபை தேர்தலில் இடம்பெற்ற தோல்வி, அப்ப இவ்வாறான நிலை இருக்க எதிர்த்தரப்பில் ஒரு பலமானவரை வைத்திருப்பது ஆபத்து என்பது அனுரகுமார திசாநாயக்க அரசுக்கு நன்கு தெரிந்த ஒரு விடயம். எனவேதான் அதே சமயம் ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையிலும் அண்மையில் கூட ஒரு நிகழ்வொன்றுக்கு பலரும் போயிருந்தார். மஹிந்த ராஜபக்ஷ போயிருந்தார், ரணில் விக்ரமசிங்கா போயிருந்தார், பெருமளவான நாடாளுமன்ற எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருமளவான. அதில் வைத்து ரணில் விக்ரமசிங்கா சொன்னது ஒன்றுதான், நீங்கள் 1 வருடத்துக்கு பொறுங்கள், இந்த 1 வருடம் அவர்களை விடுங்க, ஆட்சி செய்யட்டும், அதன் பிறகு நான் சொல்கிறேன் என்ன செய்ய வேண்டும். அப்ப அது சொல்லி 48 ஹவர்ஸுக்குள்ள ரணிலை தூக்கி போட்டுட்டார்கள் உள்ளுக்கு. என்னும் போது ஏதோ ஒரு விடயம் ஒன்று பின்னால் இடம்பெறுகிறது என்பதை என்பிபி நன்றாக அறிந்து, அதாவது அவர்கள்ட புலனாய்வுத்துறை, உங்களுக்கு தெரியும் புலனாய்வுத்துறை மிக மிக முக்கியமான. இப்ப இஸ்ரேலியன் புலனாய்வுத்துறையில் மிகவும் முன்னேற்றகரமாக இருக்கு என்று சொன்னால் எல்லோருக்கும் கட்டாய இராணுவ பயிற்சி. அப்ப இராணுவத்துக்கு போய் வர்றவன் அவன் கட்டாயம் அந்த புலனாய்வுத்துறையின் ஒரு அது தொடர்பான ஒரு அறிவுள்ளவராக அல்லது அது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவராகத்தான் வெளிவருவார். 2 வருட இராணுவ பயிற்சி என்றால் கட்டாய இராணுவ பயிற்சி என்பது அதுதான். இப்ப ஏவிபி கிராம மட்டங்களில் கூட இதை செய்கிறது என்று சொன்னால் ஏவிபியின் புலனாய்வுத்துறை தான் இதில் முக்கிய பங்கு வகிப்பது. புலனாய்வுத்துறை என்றால் நாங்கள் யோசிக்க கூடாது இராணுவத்தில் இருப்பது மட்டும்தான் புலனாய்வுத்துறை இல்லை. புலனாய்வுத்துறை எல்லா இடமும், அரசியலிலும் வேண்டும் புலனாய்வுத்துறை, இராணுவத்திலும் வேண்டும் புலனாய்வுத்துறை, ஏன் நிதியிலும் வேண்டும் புலனாய்வுத்துறை. அதாவது எந்த நிதி, யார் இந்த மாதிரி நிதியை கையாளுகிறார்கள், இந்த நாட்டின் பங்கு சந்தை என்ன போகுது, அது இதென்று உலக தகவல்களை அறிவதற்கு ஒரு புலனாய்வுத்துறை. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏன் நாங்கள் இவ்வளவு பின்னடைவை சந்தித்தோம் என்று பார்த்தால்
எங்களிடம் ஒரு வலுவான புலனாய்வுத்துறை இல்லை. ஒவ்வொரு நாடும் என்ன செய்ய போகின்றது, அந்த அமைப்பை ஏன் கூப்பிட்டு கலைக்கிறது, இந்த நாடே அந்த அமைப்பை கூப்பிடுகிறது, அந்த நாடே இந்த எதையும் அறிவதற்கு யாரிடமும் எதுவும் இல்லை. கட்டாய ராணுவ பயிற்சியை கூட அங்கு நடைமுறைப்படுத்தவில்லை. அது ஏதோ மனித உரிமை மீறல் என்றெல்லாம் கூறினார்கள். விடுதலை புலிகள் கட்டாயமாக ராணுவ பயிற்சிக்கு எங்களில் இருப்பவர்கள் கூட ஏதோ கட்டாயமாக பிடித்துக் கொண்டு போனார்கள் என்றார். இங்கே நீங்கள் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்திலேயாக இருக்கலாம், இஸ்ரேலியாக இருக்கலாம், ஏன் சிங்கப்பூரை நீங்கள் எடுங்கள், கட்டாயமாக நீங்கள் ராணுவ பயிற்சிக்கு போக வேண்டும். அதுக்காக யாரும் சொல்வதில்லை சிங்கப்பூர் கட்டாயமாக ஆட்களை பிடித்துக் கொண்டு போகிறார்கள், பயிற்சி கொடுக்கிறார்கள், மனித உரிமைகளை மீறுகிறார்கள் என்று யாரும் கூவவில்லை. ஆனால் இதில் அவர்களுக்கு அதில் ஒரு நன்மை என்னவென்று சொன்னால், அங்கு பயிற்சி பெற்று வருபவர்கள் அனைவரும் ஒரு புலனாய்வுத்துறையான அதிகாரிகளாகத்தான் வருவார்கள். அப்ப ஏதோ ஒரு வகையில் அந்த நாட்டுக்கு ரகசிய தகவல்களை அவர்கள் வழங்குவார்கள். அது நாட்டுக்கும் பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இப்ப ஜேவிபியும் அதே நிலைமையைத்தான் கிராம மட்டத்தில் வளர்த்து வருவதாக. ஏனென்று சொன்னால் கர்ணி ஜேவிபி உறுப்பினர் அல்ல. கர்ணியோட இடம்பெற்ற சம்பவங்களின் பிற்பாடு உள்ளக தகவல்களின் அடிப்படையில் இனிமேல் ஜேவிபி உறுப்பினர்கள் அல்லாதவர்களை அரசுக்குள்ளேயோ அல்லது தங்கள் கட்சிகளுக்குள்ளேயோ இணைப்பதை தவிர்க்குமாறு கூறியிருக்கிறார்கள் என்னும் போது ஜேவிபியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தான் அதிகரிக்கப் போகிறார்களே தவிர ஏனையவர்களை உள்வாங்குவதென்றாலும் அதை இவர்கள் ஜேவிபியாக அவர்களை மாற்றுவதற்கு அல்லது என்பிபி அரசுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியாகத்தான் இருக்க போகுது. ஒட்டுமொத்தத்தில் இப்போது இன்னும் ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இந்தியா இடையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ராஜதந்திர முறுகல் அல்லது பொருளாதார ரீதியான நெருக்கடியில் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவை அனுரகுமார இந்த காலப்பகுதியில் சாதகமாக பயன்படுத்த முயற்சி செய்கின்றார், அல்லது அவர் அதனை சுதாகரித்துக் கொண்டு பயணிப்பதற்கு கடந்த காலங்களில் இந்தியாவினால் ஏற்பட்ட அல்லது ஏற்படுத்தப்பட்ட தடைகளை எல்லாம் அவர் இந்த இடத்தில் முறையாக கையாளுவதற்கு முயற்சி செய்கிறார் என்று கூறப்படுகிறது. அதில் உங்களுக்கு இராணுவ ரீதியான ஏதாவது பார்வைகள் இருக்கின்றதா? உண்மைதான். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் எல்லாவற்றிலும் சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும். இப்ப தற்போதைய உலக ஒழுங்கு தற்போதைய அரசுக்கு பாதகமானது என்று சொன்னால் எரிபொருட்கள் விலை ஏற்றம், தடைகள், வரிகள், ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிதியை அமெரிக்கா நிறுத்தியது எல்லாம் இலங்கைக்கு நிதி பிரச்சனையில் சரியான பாதிப்பு. இலங்கை ஓடிக்கொண்டிருப்பதை இப்போது சுற்றுலாத்துறையும் மற்றது வெளிநாடுகளுக்கு போய் பணம் அனுப்புவார்கள் காசு தான் இப்போது ஏதோ நாடு ரன் பண்ணி கொண்டிருக்கிறது. இது பாதகம். சாதகம் என்னென்று பார்த்தால் உலகத்துல சட்டம் ஒழுங்கு குலைந்து விட்டது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ருமேனியாவில எதிர்கட்சி தலைவர் சிறையில தான் இருக்கிறார். மோல்டோவாவில எதிர்கட்சி தலைவர் தூக்கி சிறையில போட்டாச்சு. பிரான்ஸ்ல மேரிலேப்பர் தேர்தலே நிக்க வேண்டாம். இப்ப பல 10 வருஷத்துக்கு 80ஆம் ஆண்டுல இடம்பெற்ற நிதி ஏதோ பணம் இப்ப ரணில மேலதான் நீங்க கட்சியின் நிதியை தவறாக பயன்படுத்தி என்று சொல்லி இப்ப 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு நடந்தவ இப்ப கேஸ் ஆகி தூக்கி போட்டுட்டாங்க. 5 வேற தேர்தலில் நிக்க முடியாது. துருக்கியில பாத்தீங்கன்னு சொன்னால் அரசு தலைவர் தேர்தலுக்கு நிக்க போறவர் இப்போது ஜெயில இருக்கிறார். அப்ப இது ஏன் என்று சொன்னால் ஏற்கனவே இஸ்ரேல் ஐநாவின் சட்டங்களை மதிப்பதில்லை, அமெரிக்கா உலக வர்த்தக அமைப்பின் சட்டத்தை மதிப்பதில்லை, ஐநா சட்டத்தையும் மதிப்பதில்லை, ஐசிசியையும் மதிப்பதில்லை. ஐசிசியில இப்பயும் 2 நீதிபதிகளுக்கு தடையை போட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த குழம்பின உலக ஒழுங்கு அனுராக்கும் ஒரு லாபம் என்னென்னு சொன்னால் இப்ப எந்த எதிர்கட்சியும் தூக்கி போடலாம். ஏன்னா அவர்களுக்கு கையை காட்ட பெறல் இருக்கிறார்கள். பிரான்ஸ் கூட உதாரணமாக இருக்கிறது. எல்லாம் நேட்டோ நாடுகள், எல்லாம் இந்த மனித உரிமைகளை பேசிய நாடுகள் எல்லாம் இப்ப இஸ்ரேல் செய்கின்ற மனித உரிமை மீறல்கள் காசா அதுல இலங்கைக்கு ஒரு சாதகமான அப்ப அந்த சாதகமான நிலையை இலங்கை பயன்படுத்தி இருக்கிறார். அது ஒரு இலங்கை அனுரகுமார திசாநாயக்க அதை தெளிவாக பயன்படுத்தி இருக்கிறார். என்ற இப்பேற்ற நிலையில் இது பெரிய கிரைமாக வராது, நிதி மோசடி தானே. அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிநாடுகள் வெளியிட்ட அறிக்கையும் ஒரு சாஃப்டாகத்தான் இருக்கிற. நீங்கள் கூட ஆரம்பத்தில் கூறினீர்கள் ரணில் கைதுக்கு பிறகு பெரிதாக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டம் அது ஒன்றும் நடக்கவில்லை. அடுத்ததாக இந்தியாவும் பலவீனமாகிவிட்டது. இதுவரையில் இந்தியாவின் அழுத்தம் இலங்கைக்கு மிகவும் ஒரு காத்திரமா இல்லை. ஏதோ ஒரு வகையில் இலங்கையின் அரசியலில் இந்தியாவின் தலையீடுகள் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இப்போது இந்தியா மிகவும் பலவீனம். இந்தியா அமெரிக்காவோட போறதோ சீனாவோட போறதோ ரஷ்யா என்ன குழம்பின ஒரு நிலை. இப்போது சீனாவுடன் இந்தியா ஒரு உறவை வளர்த்து கொண்டிருக்கிறது. அப்ப சீனாவின் உறவை வளர்க்கணும்னா சீனா இலங்கையின் நாயக்காவின் ஒரு பெரிய சக்தியாக சீனா தான் இருக்குது. அப்ப சீனாவையும் இந்தியா பகைக்க முடியாத ஒரு நிலை. அமெரிக்கா
முற்றுமுழுதான வெளியேறிய ஒரு நிலை. இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா இலங்கைக்குள் இலகுவாக தனது காயை நகர்த்தலாம். இப்ப டிசம்பர் மாதம் கூட அமெரிக்கா இலங்கைக்கு இன்னொரு கடற்படை கப்பலை வழங்க போகிறார்கள். இந்தியா அந்த நிலையிலும் அமெரிக்காவை எதிர்க்க முடியும். இப்ப இலங்கையில் அமெரிக்கா என்ன செய்தாலும் இந்தியா எதிர்க்க முடியாத நிலை என்று சொன்னால் இந்தியாண்ட வரி தொடர்பாக 50% இல்லை, 25,000 இருந்தது, இப்ப 50. அப்ப இந்தியாண்ட வரி தொடர்பாக இன்னும் அவர்கள் முடிவெடுக்கவில்லை. இந்தியாவுக்கு அமெரிக்காவிலிருந்து வருகின்ற நிதி அதாவது வரி தொடர்பாக பேச இருந்தவர் திரைசேரியின் உதவி செயலாளரை கூட நிறுத்தி விட்டார்கள். அங்கு போவதிலிருந்து நிறுத்தி விட்டார்கள். இப்போது நீங்கள் இப்ப 2 மாதத்துக்கு முதல் நீங்கள் இந்தியாவின் யூடியூப் சேனல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனா அழிந்தது, பாகிஸ்தான் எரிந்தது, அப்படித்தான் போடுவார்கள். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவின் அழிவு ஆரம்பம், ட்ரம்ப் அழுகிறார் அல்லது ட்ரம்ப் அதிர்ச்சி, இப்படித்தான் வந்து கொண்டிருக்கு. இப்ப அமெரிக்கா அழிகிறா, அப்படித்தான் வந்து கொண்டிருக்கு. அப்ப நிலைமை மாறிட்டு. அப்ப இந்தியாவின் நிதி நெருக்கடி என்னன்னு சொன்னால் ரஷ்யாண்ட எண்ணெயை விட்டாலும் பிரச்சனை, வாங்கினாலும் பிரச்சனை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப அது வந்து உண்மையில் அது நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்தியாவோட பொருளாதாரம் முற்றுமுழுதாக சீரழிந்துவிடும். இப்ப சீனாவிடம் போனாலும் கூட உடனடியாக அதை தூக்கி நிறுத்த முடியாத உலகத்தின் பொருளாதாரமே ஈடாட்டம் கண்டு போய்தான் இருக்கிறது, ஐரோப்பா உட்பட இல்ல. அப்ப இந்த நிலைமையில் இந்தியா தன் பாதுகாப்பு தொடர்பாக சிந்திக்க முடியாது. அதாவது இலங்கையில் அமெரிக்கா என்ன செய்தாலும் இந்தியா மௌனமாக கடந்து போக வேண்டிய ஒரு நிலையில் தான். அப்ப இதுவும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு மிகவும் ஒரு சாதகமான நிலை. கடந்த காலங்களில் இலங்கைக்குள் இந்திய புலனாய்வு அமைப்புகளின் ஊடுருவல்கள் அல்லது புலனாய்வு தகவல்களை பெறுவதில் காட்டிய தீவிரங்கள் இப்போது இருக்கின்றனவா, அல்லது இப்போது அவை முடிவுக்கு வந்திருக்கின்றனவா, அல்லது ஒரு மந்தகதியில் இருக்கின்றனவா, அல்லது இலங்கை புலனாய்வு கட்டமைப்பு அல்லது நீங்கள் கூறியது போன்று ஜேவிபியின் புலனாய்வு கட்டமைப்புகளை மீறி இந்திய புலனாய்வு கட்டமைப்பினர் இலங்கைக்குள் ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு நெருக்கடி இருக்கின்றதா? ரணிலின் கைதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்று தெளிவாக தெரிகிறது. இந்தியாவின் புலனாய்வுத்துறையை இலங்கை புலனாய்வுத்துறை முறியடித்து விட்டதாகத்தான் கொள்ளலாம். அவர்கள் இரகசியமாக நகர்த்திய காய், அதாவது இதற்கு எல்லோரும் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்ஷ கைது செய்யப்படலாம், நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்படலாம், பசில் வந்தால் ஏர்போர்ட்ல வைத்து கைது செய்யப்படலாம். இப்படித்தான் எல்லாரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். யாரும் யோசிக்கவில்லை ரணிலுக்கு உள்ளுக்கு போட்டு பெயிலும் இல்லாமல் உள்ளுக்கு போடுவார்கள். இப்ப பின்னால என்ன நடக்கிறது என்பது, ஏனென்றால் புலனாய்வுத்துறை என்பது என்ன, ஒரு நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றமோ அல்லது ஒரு அரசுக்கு எதிரான சதியோ அல்லது ஒரு தாக்குதலோ நடைபெறுவதை முன்கூட்டியே தடுப்பதுதான் புலனாய்வுத்துறை. நடந்தா பிறகு விசாரிப்பது காவல்துறை. ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு. அப்ப இது முதலே அவங்க செய்துட்டாங்க என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அரசுக்கு ஒன்று தெரிகிறது, தாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கிராம மட்டத்தில் அவர்கள் அரசியல் கூட்டங்களை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு இயக்கம் நடத்தின மாதிரி தான் நடத்துகிறார்கள். அன்று அண்மையில் கூட அந்த சீனாவின் படைத்துறை ஆண்டு விழா இடம்பெற்றிருந்தது கொழும்பில். அதில் டில்வின் சில்வா தான் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடன் வந்தவர்கள் அவரை கண்டு நடுங்குகிறார்கள் என்னும் போது ஒரு ஊடகவியலாளர் சொன்னார், தான் கேட்டது ஏன் இவ்வளத்துக்கு பயப்படுறீங்கள் என்று சொல்லி. அப்போதான் அவர் சொன்னார், ஒரு இயக்கம் நடத்துவது போலதான் அவர்கள் அரசையே நடத்துகிறார்கள் என்ற நிலை. அப்ப இயக்கம் ஏவிபி இயக்கத்தை அவர்கள் எவ்வாறு நடத்துகிறார்களோ அதே மாதிரித்தான் வெளியில் நடத்துகிறார்கள் தங்கள் ஆட்சியை. அப்ப கிராம மட்டத்தில் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். சின்ன சின்ன குழுக்கள் கூட YMCA இருக்கலாம், கோயில் குழுக்களாக இருக்கலாம், கிராம சபை குழுக்களாக இருக்கலாம், அல்லது சுடன் யூனியன்களாக இருக்க, எல்லாத்துக்குள்ளையும் தங்களுடைய ஆக்களை போடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ட்ரெயின் என்று சொன்னால் அவர்கள் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தான் இருப்பார். இப்ப இந்தியாவின் ஊடுருவும் என்று சொன்னால் அது மக்களோடு மக்களாகத்தான் இருக்கு. அந்த மக்களோடு மக்களாக ஜேவிபியும் இருக்கும் என்று சொன்னால் ஜேவிபி அதை முறியடிக்கும். அப்ப உண்மையில் ரணிலின் கைது இந்தியாவின் புலனாய்வுத்துறையை இலங்கை புலனாய்வுத்துறை முறியடித்தது என்று சான்றாகத்தான் பார்க்கலாம்.
ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான தகவல்களையும் ரணில் விக்ரமசிங்கவின் கைதின் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலையும் இலங்கையில் தோல்வியிட்டிருக்கக்கூடிய இந்திய புலனாய்வுத்துறையும் இலங்கை புலனாய்வு கட்டமைப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றமும் என்று பல உள்ளக இராணுவ புலனாய்வு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.